ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன். நான் உங்கள் எஸ் அஜ்மல். இது உங்கள் அறிவாளிகளின் அரங்கம். நேயர்களே, இப்போ வரைக்கும் நம்ம எப்பவுமே இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு விடுகதை வீடியோக்குள்ள தான் போவோம். ஆனா அதுக்கு பதிலாக ஒரு திருக்குறள்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மேனேஜர் சார் உத்தரவு. இப்ப என்ன திருக்குறள்னா, அதாவது நாங்க திருக்குறள் எங்களுக்கு மனப்பாடம் பண்ணிக்கலாம், அப்படி உங்களுக்கும் சொன்ன மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். திருக்குறள் என்ன திருக்குறள்னா, கற்க கசடுற கற்பவை கச்சப்பின் நிற்க அதற்கு தகை. இந்த திருக்குறளுக்கான பொருளை நீங்க விடுகதைக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணும்போது கீழே திருக்குறள் பொருளும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கும் தனி பரிசு காத்திருக்கு. எதுக்குன்னா திருக்குறளோட பொருள் தெரியாது உங்களுக்கு, அதனால பொருள் தெரியாமையாடா திருக்குறள் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்றோம், இன்னைக்கு திருக்குறள் இவன் சொன்னா நாளைக்கு என்ன திருக்குறள் சொல்லலாம்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்க திருக்குறள் நாளைக்கு நாங்க சொல்றேன் கண்டிப்பா. சரியா? வாங்க விடுகதை வீடியோக்குள்ள போகலாம். இப்ப முதல் விடுகதை என்னன்னா, உயர பறக்கும் ஆனால் ஊரை சுற்றி கொண்டு பறக்காது, அது என்ன? என்ன தப்பு? என்ன தப்பு? புரியல எனக்கு. உனக்கு புரியலன்னு சொல்ல தப்புங்க, எனக்கு இதாவது இல்ல. மறுபடியும் கேக்குறேன், உயர பறக்கும் ஆனால் ஊரை சுற்றி கொண்டு பறக்காது, அது என்ன? கீழே ஆப்ஷன் இருக்கு, யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பரிசுகளா இல்லைங்க யோசிச்சு. வாங்க ரெண்டாவது விடுகதைக்குள்ள போகலாம். ரெண்டாவது விடுகதையும் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். சரியா? ஏன்னா இது வந்து அஞ்சாவது விடுகதையா கேட்கலான் இருந்தோம், பட் ஆனா இதுக்கு வந்து ஆப்ஷனுக்குள்ள கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் ரெண்டாவது விடுகதையா கேட்கும். விறகறிய துணையா இருக்கும், விளக்கரிய பகையா இருக்கும், அது என்ன? புரியல, மறுபடியும். விறகு அடுப்பு விறகு, விறகரிய துணையா இருக்கும், சரி, விளக்கரிய பகையா இருக்கும், அது என்ன? கண்டுபிடிச்சிட்டேன், தெரியாது. தீ அந்த மாதிரி ஏதாச்சா வைத்தியக்காரனா இருக்க மாதிரில. விறகு எரியதுக்கும் தீ தான், விளக்கரியதுக்கும் தீ தான். ஆமா, பரமா படிடா படிடா துணையா இருக்கு, விளக்கரியும் பகையா இருக்கு. பகையா இருக்கோ? பகையா இருக்குன்னா தீவிர பரமா படிடா படினான்னு அப்பா சொன்னாரு. சரி, எனக்கு தெரியாது, நமக்கு அவ்வளவு. மறுபடியும் சொல்றேன், விறகரிய துணையா இருக்கும், விளக்கரிய பகையா இருக்கும், அது என்ன? இதுல ஆப்ஷன் இருக்கும், சரியான பதில சொல்லுங்க, பரிசுகளை அள்ளுங்க. இப்ப வாங்க நம்ம மூணாவது விடுகதைக்குள்ள போகலாம். மூணாவது விடுகதை என்னன்னா, மழைக்காலம் வந்தாலே மகராசி சங்கீதம் தான், அது என்ன? மழைக்காலம் வந்தாலே மகராசி சங்கீதம் தான். அவனால யோசிக்க முடியல. சரி, நான் உங்களுக்கு மறுபடியும் கேட்கிறேன், மழைக்காலம் வந்தாலே மகராசி சங்கீதம் தான், அது என்ன? கீழே ஆப்ஷன் இருக்கு, யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பரிசுகளா இல்லைங்க. வாங்க நாலாவது விடுகதைக்குள்ள போயிடலாம். இதுவும் டஃபா தான், நான் கேட்கறது ஃபுல்லா டஃபாவே இருக்கு, எனக்கே டென்ஷன் ஆகுது. 1000 பேர் வந்தாலும் ஒரு தூசி கூட பறக்காது, புரியல? அதாவது ஒருத்தர் நடந்து போனாலே தூசி பறக்குது. எங்க சரியா? அதுல 1000 பேர் நடந்து போனாலும் ஒரு தூசி பறக்காது, அது என்ன? கீழே ஆப்ஷன் இருக்கும், யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. சரியான பதில சொல்லுங்க, பரிசுகளை அள்ளுங்க. இப்ப வாங்க நம்ம கடைசி விடுகதைக்குள்ள போகலாம். கடைசி விடுகதை என்னன்னா, நீரில் மிதக்கும் பூ, சரி, இரவில் பூக்கும், சரி, பகலில் உறங்கும், அது என்ன? நீரில் மிதக்கும் பூ, சரி, இரவில் பூக்கும், பகலில் உறங்கும், அது என்ன? உனக்கு அறிக்க முடியுதா? கீழே ஆப்ஷன் இருக்கு, யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பரிசுகளை அள்ளுங்க. இதோட இந்த விடுகதை வீடியோ முடிவடைகிறது. மீண்டும் நாளை பல பரிசுகளுடனும் பல விடுகதைகளுடனும் உங்களை சந்திப்பது உங்கள் மணிகண்டன், உங்கள் அஜ்மல். அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிக்கிறேன், நாளைக்கு திருக்குறள் நீங்க போடணும், மறந்துடாதீங்க, அதை நான் தான் வாசிக்க போறேன். ஆமா, திருக்குறளுக்கு மறக்காம போட்டுருங்க. அந்த ஐடி பேரை மென்ஷன் பண்ணிடுவோம். திருக்குறள் கான்செப்ட் எடுத்தது வந்து உங்களுக்கு ஏதாவது மனசுல இருந்தா அதையும் கமெண்ட் பண்ணுங்க, தேவைன்னா தூக்கிப்போம், அவ்வளவுதானே. சரி, இப்ப நம்ம இந்த வீடியோ முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.